Taste the Daily. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. மடியில் கனமில்லை என்றால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் திமுக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என எக்ஸ் தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பதிவு. கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்திய நிலையில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தொடர்ந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி ஸ்டாலின் அரசுக்கு உயர்நீதிமன்றம் சவுக்கடி. தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சட்ட ஒழுங்கை காக்க தவறிய மக்கள் விரோத திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலை ஏற்பட்டுவிட்டதாக விமர்சனம். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியை ரமணியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல். ஆசிரியர் ரமணி அவர்களின் கொலை வழக்கில் கைதாகியுள்ளவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க தீய சக்தி திமுக அரசுக்கு வலியுறுத்தல். தொடர்ந்து பல்வேறு குளறுபடிகளில் சிக்கி திணறும் மக்கள் விரோத திமுக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலற்ற தன்மைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். நேரம் வரும்போது இந்த அராஜக ஆட்சியாளர்களை திறமைசாலிகளான தமிழக மக்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப் போவது திண்ணம் என காட்டம். தமிழக சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் சிறுமிகள் முதல் கர்ப்பிணிகள் வரை பலரும் உயிரிழக்கும் அவலத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். செயல்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதாக சரமாரி விமர்சனம். சென்னை வானகரத்தில் வரும் 24ஆம் தேதி அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் 100ஆண்டு விழா கொண்டாட்டம். கழக நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் அழைப்பு. தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியை படுகொலை. வகுப்பறைக்குள் புகுந்து இளைஞர் நடத்திய வெறிச்செயல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வழக்கறிஞர் படுகொலை. காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு குரட்டை விடும் ஸ்டாலின் ஆட்சியில் ஒரே நாளில் ஆசிரியை வழக்கறிஞர் என இருவர் கொலை செய்யப்பட்ட கொடூரம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தீயசக்தி திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு துணை போகும் அவலத்தால் தொடர்ந்து அரங்கேறும் சிறுமிகளுக்கு எதிரான கொடூரம். கடலூரில் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பொதுப்பணித்துறை ஊழியர் போக்சோ வழக்கில் சிக்கினார். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. சென்னையில் உறவினரிடம் சண்டையிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கொடூரம். 17 வயது சிறுமியை சீரழித்த வாடகை கார் ஓட்டுநர் உள்ளிட்ட இருவர் போக்சோவில் சிக்கினர். கன்னியாகுமரி அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பேருந்து நடத்துனர் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. 1000 கோடி முதலீட்டில் வானம் என்ற பெயரில் விண்வெளி நிறுவனத்தை தொடங்கிய சபரீசன். வெளிநாடுகளுக்கு சென்று தமிழக தொழில் திட்டங்களுக்கு நிதி ஈர்க்க முடியாத நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் குடும்பம் மட்டும் தொடர்ந்து வளம் கொளிப்பது எப்படி என மக்கள் கேள்வி. விவசாயத்திற்கான மின்மீட்டர் இணைப்புக்காக கடந்த ஆண்டு 50,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 20,000 இணைப்புகளை வழங்கி விவசாயிகளுக்கு ஸ்டாலின் அரசு பச்சை துரோகம். நடப்பாண்டில் 15,000 மின் இணைப்புகளை மட்டும் வழங்க முடிவெடுத்த நிலையில் 8,678 மின் இணைப்புகளை மட்டும் வழங்கி ஸ்டாலின் அரசு வயிற்றில் அடிப்பதாக விவசாயிகள் வேதனை. வடகிழக்கு பருவமழை தீவிரமடையாத நிலையிலேயே விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து சம்பா சாகுபடி சேதமடைந்ததால் கண்ணீர் வடிக்கும் டெல்டா விவசாயிகள்.
நானும் டெல்டாக்காரன் என பகல் வேஷமிடும் ஸ்டாலின் குடிமராமத்து பணிகளில் கோட்டை விட்டதால் மழைநீர் வெளியேறாமல் வயல்களில் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் குமுறல். நாகை அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த கடல் நீரால் சுமார் 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் அழுகி சேதம். ஏக்கருக்கு 20,000 செலவிட்டு பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. நாகை அருகே கடல் நீர் மானாவாரி நிலங்களுக்குள் புகுந்து சுமார் 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் அழுகி சேதம். ஆண்டுதோறும் விளைநிலங்களில் கடல்நீர் உட்புகுவதால் நிரந்தரமாக கடற்கரை ஓரங்களில் கருங்கற்கள் கொட்டி தடுப்பணை கட்டித்தர விவசாயிகள் வலியுறுத்தல். கடந்த 2 தினங்களில் பெய்த மழையின் காரணமாகவும் கடல் சீற்றமும் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. கடல் சீற்றத்தால் இன்னைக்கு கடல் நீரானது ஊருக்குள்ளே வந்திருக்கு. குறிப்பாக நாங்கள் எண்ணிட்டு இருக்கிறது ஒரு விவசாய நிலம், கிட்டத்தட்ட 100 ஏக்கர் விவசாய நிலத்துக்குள்ளே கடல் நீர் உள்ளே புந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி விதைத்திருந்த நெல் பயிர் முற்றிலும் அழுகி சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ இது அரசோட கவனத்தை நாங்கள் கொண்டு வரோம். இது முதல் தடவை இல்லை, கடந்த 3 வருடங்களாக இதே பிரச்சனை நாங்கள் எதிர்கொண்டு வரோம். திருவாரூரில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீரால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பு. வாய்க்கால்களை தூர்வாராத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் விளைச்சல்கள் சேதமடையும் அவலம். இதே நிலை ஏற்பட்டதுன்னா அந்த பயிர் அபாய நிலையில் அழுகும் என்பது தெரிவிச்சுக்கிறேன். அதனால வாய்க்கால் ஆறுகள் தூர்வாரப்படலை. இந்த ஆண்டு இருந்தாலும் இன்னமும் போய் தூர்வாடுறதுங்கிறது ஆகாது. அங்கங்கே அடப்புகளை எடுத்தால் போதும். வர்ற ஆண்டாதோ எந்தெந்த வாய்க்கால்னு சிறப்பாக செயல்படணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண் உயிரிழந்த நிலையில் சடலத்தை வாங்க மறுத்து 2வது நாளாக உறவினர்கள் போராட்டம். சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு பேருந்து பிரேக் டவுன் ஆகியதால் பயணிகள் அவதி. திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் சிறுமி உட்பட 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மழை காரணமாக பழைய மாநகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீருடன் சேர்ந்து குளம் போல தேங்கிய மழைநீர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் ஒருநாள் மழைக்கே நகரின் பல பகுதிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் நீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதி. வானிலை மையம் மழை எச்சரிக்கை விடுத்தும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் மழைநீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமம். மழைநீரை உடனடியாக அகற்ற திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலற்ற மருத்துவத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவிலும் பகலிலும் தொடர் மழை. கடந்த 24 மணி நேரத்தில் காயல்பட்டினத்தில் 45 மில்லிமீட்டர் மழை பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை கடிதம். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதால் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கடலில் அலை சீற்றம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வைகை அணையில் இருந்து மதுரை மாவட்ட முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வரும் 29ஆம் தேதி வரை 418 மில்லியன் கன அடி திறக்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் விவசாய பணிகள் தீவிரம். தேனி மதுரை மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல்.
தென்காசி மாவட்டத்தில் இரவு முழுவதும் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை. தூத்துக்குடியில் காட்டுப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட ஆண் சடலம் கண்டெடுப்பு. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் தென் மாநிலங்களில் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்களிடையே கடும் அச்சம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் பெட்டிக்கடைகளில் சட்டவிரோத குட்கா விற்பனை அமோகம். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் குட்கா புழக்கத்தை தடுக்காமல் மெத்தனம். ரஷ்யாவிடம் இருந்து 2000 கோடி முதலீடு பெற்று தருவதாக கூறி சென்னை தொழிலதிபரிடம் 7,32,00,000 ரூபாய் மோசடி. மோசடியில் தொடர்புடைய டாஸ்மாக் பிரிவு வட்டாட்சியர் உட்பட 9 பேரிடம் இருந்து 476 பவுண்ட் தங்கம், 11 சொகுசு கார்கள் பறிமுதல். தமிழகத்தில் அரசு இணையதளங்களைப் போல போலி இணையதளங்களை உருவாக்கி நூதன மோசடியில் ஈடுபடும் கும்பல். ஸ்டாலின் அரசின் சைபர் கிரைம் பிரிவு கோமாவில் இருக்கும் நிலையில் சிறு குறு தொழில்துறையினர் எச்சரிக்கையாக இருக்குமாறு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு எச்சரிக்கை. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் விதிமுறைக்கு புறம்பாக வசூல் வேட்டையில் ஈடுபடும் CMDA நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். கோயம்பேடு மார்க்கெட் 7வது கேட்டில் சட்டத்தை மீறி வசூல் செய்த அராஜகம் என வியாபாரிகள் குற்றச்சாட்டு. சமூகத்தை காப்பாற்றுங்கள். சிவகங்கை மாவட்டம் கருவியப்பட்டியில் கோவில் நகை உட்பட சுமார் 100 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறி வரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் பராமரிப்பின்றி கருகும் பழவகை நாற்றுகள். பயனாளிகளுக்கு வழங்காமல் ஸ்டாலின் அரசின் தோட்டக்கலைத்துறை கும்பகர்ண தூக்கம். தென்காசி பொதிகை புத்தக திருவிழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த பள்ளி மாணவர்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒரே நேரத்தில் அனுமதித்ததாக ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தினர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே குடகனாறு அணையில் இருந்து விவசாயத்திற்காக மதகு திறந்தபோது நிகழ்ந்த விபரீதம். தேன்கூட்டில் இருந்து தேனீக்கள் கூட்டமாக வந்து பொதுமக்களை கொட்டியதால் பரபரப்பு. சென்னை விமான நிலையத்தில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி 12 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. மைனாரிட்டி மத்திய பாஜக ஆட்சியில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகியுள்ளதாக பயணிகள் குற்றச்சாட்டு. மணிப்பூரில் தொடர்ந்து விஸ்வரூபம் எடுக்கும் கலவரம். ஓராண்டாக நடக்கும் கலவரத்தில் பலர் கொல்லப்பட்ட போதும் மணிப்பூருக்கு செல்லாமல் G20 உச்சி மாநாட்டில் செல்ஃபி எடுத்து விஸ்வகுரு என்ப கூறிக்கொள்பவர் ஆனந்தம். இந்திய வசீகர பெண் போட்டியில் பட்டம் வென்றார் புனேவைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி ஷிவாங்கி தேசாய். வியட்நாமில் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச வசீகர பெண் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்பார் என அறிவிப்பு.